விளக்கு இருக்கு. இது இப்படிதான் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சிருந்து இப்படிதான் இருக்கா? ஆமாப்பா. சாமியே இல்லாம சாமி கும்பிட்டு இருக்காங்க இருக்கு. இப்போ நீங்கள் நிற்கிறீங்கல்ல, அது வரைக்கும் இருக்குன்னு கட்டணும். இடம்னா சிலை கிடையாது, ஒன்றும் கிடையாது. இது எப்படி இருக்குமா? 75 வயசு. 75 வயசு இவர் பார்த்துருக்காரு. நான் 51 வயசுமா நானும் புரியல, அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. போகலாம். வருஷமா இந்த கோவில மொட்டை கோபுரம்னு அழைச்சிட்டு இருக்காங்க. இந்த கோவிலுக்கு பெயர் யாருக்குமே தெரியாது. இந்த இடத்துல என்ன கடவுள் இருந்ததுன்னு யாருக்குமே தெரியாது. ஆனா இந்த கோவிலை சுத்தி மிகப்பெரிய ஒரு ஏரி இருந்திருக்கு. ஆனா இந்த ஏரி இப்ப இல்ல. இந்த இடத்துல கழுகும் பாம்பும் மயிலும் சாமிய வழிபட்டு இருக்குன்னு உங்களால சொன்னா நம்ப முடியுமா? இந்த இடத்துல தான் வழிபட்டு இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். இந்த மாதிரி பல மர்மங்கள் இந்த கோவில்ல இருக்குது. வாங்க இந்த கோவிலுக்குள்ள போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இந்த கோவிலோட வயசு சுமார் 800 ஒரு 1000 வருஷத்து பழமையானதா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா இந்த கோவில் சுத்தி எந்த இடத்துலயுமே கல்வெட்டு நம்மளால பார்க்கவே முடியல. Hey guys, welcome back to Danny வீடியோ. இன்னைக்கு எங்க வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு மொட்டை கோபுரத்துக்கு தான் வந்திருக்கேன். என்னடா சொல்லும் போதே மொட்டை கோபுரம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, ஆக்சுவலாக அந்த கோயிலோட பேர் வந்து மொட்டை கோபுரம் அப்படின்னு சொல்றாங்க. இது எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா திருச்சி மாவட்டத்துல மணச்சலூர்ன்ற ஒரு பக்கத்துல இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ உள்ள போய் பார்க்கலாம் அது எப்படி இருக்க போகுதுன்ட்டு. ஆனா இந்த கோயில்ல எனக்கு இந்த கோயில வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சாமியே இல்லைங்க. மொட்டை, அதாவது மொட்டையா இருக்கிற கோபுரத்தை தான் அந்த மொட்டை கோபுரம் அப்படின்னு சொல்லி அதாவது அந்த மேல ஒரு கோபுரத்துல வேற எதுவுமே இல்லை, வெறும் மொட்டையா இருக்கு. அதனாலதான் வந்து அந்த மொட்டை கோபுரம்னு சொல்லியிருக்காங்க. அந்த உள்ள போய் பாத்தீங்கன்னா சாமியே இல்லைங்க. சாமியே இல்லாம வந்து இந்த இடத்துல வந்து பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு அதுதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. வாங்க உள்ள போய் பார்க்கலாம் அது எப்படி இருக்க போகுது. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து தூண் எல்லாமே மேலேருந்து கீழே இந்த சைடில் இருந்து செவுத்துல இருந்தது எல்லாமே சாஞ்சி கீழே வந்துருச்சு. குறைஞ்சது எனக்கு தெரிஞ்சு இதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் பார்க்கும்போது இதில் எந்த கல்வெட்டுமே கிடையாது. அதே மாதிரி எந்த ஒரு சின்னமும் இதில் இன்ன வரைக்கும் நான் பார்க்கல. மேபி உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணதுக்கப்புறம் பார்க்க முடியும். இதில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வெறும் கல் மட்டும் அப்படியே அடுக்கி வச்சிருக்காங்க. கீழே எல்லாம் பார்த்தீங்கன்னா களிமண் மாதிரி அந்த களிமண்ணோட பிசுன் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அடுக்கி வச்சிருக்காங்க. நான் பக்கத்தில் போய் காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இங்கே பாருங்க, இந்த சைடில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு களிமண் தான் இருக்குது. இங்கே கீழே வந்து களிமண்ணாக தான் இருக்குது. இந்த களிமண்ணுக்கு இடையில வந்து ஒரு கல்லை வந்து அடுக்கி வச்சிருக்காங்க. இங்கே இந்த சைடில் இதோட பேஸ் ஃபுல்லாகவே இதுக்குள்ளேயுமே கீழே வந்து ரொம்ப தூரம் போகுதுன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. நான் சைடில் வந்து தோண்டி பார்க்குறேன் ஏதாச்சும் இருக்குதான்ட்டு. ஆக்சுவலாக இதில் என்னன்னா இங்கே பாருங்க ஃபுல்லாக சுருட்டாக இருக்குங்க. எல்லாமே சுருட்டு தான் இருக்குது. எப்படி என்ன இந்த சாமி அப்படின்ட்டு தெரியல. இங்கே பாருங்க ஃபுல்லாக சுருட்டாக வச்சு இந்த இடத்துல வந்து சாமி கும்பிட்டுருக்காங்க. கிட்ட இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து நான் தோண்டி பார்க்குறேன் எந்த அளவுக்கு போகுதுன்ட்டு. இது ஏதோ ஓடு மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. எந்த அளவுக்கு போகுதுன்னு பார்க்குறேன். இது ரொம்ப தோணுனா நம்ம இதை தோணல, ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குதான் தோண்டி பார்க்குறேன் எந்த அளவுக்கு போகுதுன்ட்டு. இல்லை ஃபுல்லாக போயிட்டே இருக்குங்க கீழே வரைக்கும். ஒன்று தோண்ட போயிட்டே இருக்கு. இதுலேயும் கல் இருக்குது. ஆக்சுவலாக நான் தோண்டினது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப்பில் தான் வந்து தோண்டி இருக்கு. ஆனால் அது தோண்ட போயிட்டே இருக்கு. நான் அதை பண்ண போட்டு மூடிடுறேன். இப்போ இந்த மேடை ஏதோ சல்லுன்னு கிராஸ் ஆயிடுச்சு பூச்சிமா தான் தெரியுது எனக்கு. கடிச்சதுன்னா சல்லுன்னு போட்டுருன்னு நினைக்கிறேன். இந்த பாருங்களேன், இந்த இடத்துல இந்த கல் ஃபுல்லாகவே காணாங்க. இப்போ ஃபுல்லாகவே எங்கே இருந்துச்சு சரக்கு பாட்டிலு இல்லை சாமி அந்த இடத்துல. இங்கே பாருங்க சரக்கு பாட்டிலு, விளக்கு இருக்கு. என்ன 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 இந்த இடத்துல சாமி கும்பிட்றாங்கன்னே தெரியலையே. இந்த இடத்துல ஃபுல்லா உள்ள பாத்தீங்கன்னா என்னென்னமோ கிடக்குதுங்க இந்த இடத்துல. இப்ப இந்த இடத்துல கால் வச்சுன்னா இந்த கல்லு கீழே வந்து பாருங்க. இந்த கல்லு செம ஸ்ட்ராங் கிடையாது. உள்ள போலாமாடா? ட்ரை பண்ணி பார்ப்போம். பார்த்து இருங்க. நான் வரல, ஒரு ஆள் இங்க இருந்து இல்ல இதுல நம்ம கால் வச்சுனா உடஞ்சிருந்தா. இல்ல சப்போர்ட் இருக்கு அந்த சைடுல, இதா இருக்கு. சோ ட்ரை பண்ணி பாருங்க. இந்த இடத்துல என்ன கூட்டம் வருதுன்னு பாக்குறேன். முருகன்றா? முருகன். அப்ப இது முருகன் கோயிலா இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. முருகன் கோயிலா ஏன் இந்த சைடுல வச்சிருக்காங்க?
செருப்பை கட்டிட்டு தான் வந்து மேலே ஏறுறேன். ஆனால் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லையானே தெரியல. எங்கேயுமே ஏற முடியல நான் மேலே. இது ஸ்ட்ராங்கே இல்லை. அது இந்த கால் வைக்கிறதுக்கு ஸ்ட்ராங்கே இல்லை. எப்படி ஏறுறதுன்னே தெரியலையே. ட்ரை பண்ணி பார்ப்போம். இது இந்த கோயில் எதுவும் பற்றி தெரியுங்க? வரலாறு எதுவும் தெரியுமா? வரலாறுலாம் ஒன்றும் தெரியாது. என்ன கோயில்னு அது தெரியுமா? இது முனீஸ்வரர் கோயில். முனீஸ்வரர் கோயில். ஆனால் ரொம்ப பழங்காலத்து கோயில், ஒரு 100-200 வருஷம் கோயிலாக இருக்குமா? முனீஸ்வரர் கோயில். இப்போ ஏன் அந்த சிலை எங்கேயா போயிடுச்சு? அந்த சிலை எனக்கு விவரம் தெரியுற காலத்தில் இருந்துருக்கு. சரி. ஆனால் உள்ள இது மாதிரி மொட்டையாக தான் இருக்குது, சிலை இல்லாமல் தான் இருக்குது. ஆனால் இங்கே டெய்லி வழிபாடு நடக்குது எப்படிங்க? என்ன இதுக்கு யாருக்கு விளக்கேற்றுறது? வந்து பூசாரி நீங்கள் சும்மா நீங்களே உங்களோட இதுக்காக? முருகன் ஃபோட்டோ ஒன்று இருந்துச்சு. வேறு ஒன்றும் நீங்களாம் வழிபடுறதுக்காக ஒரு முருகன் ஃபோட்டோ வாங்கி வச்சு வழிபட்டு இருக்கீங்க. சரிங்க. எப்படிங்க பூஜை டெய்லியும் நடக்குங்களா இல்லை வெள்ளிக்கிழமை விளக்கேற்றுவீங்க? சரிங்க, நன்றி. இது இப்படிதான் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சிருந்து இப்படிதான் இருக்கா? ஆமாப்பா. இது ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா என்ன ஒரு சாமி மேல ஒரு கலர் பெயிண்ட் எதுவுமே இல்ல. ஒண்ணுமே கிடையாது. சாமியே இல்லாம சாமி கும்பிட்டு இருக்காங்க. முனீஸ்வரன் இருக்குன்ட்டு எங்க போய் சாமி பார்த்தாலும் சொல்லுவாங்க. இதுக்கு விளக்கு வைங்க சரியா போடும்பாங்க. விளக்கு சரியா போடும். விளக்கு ஒரு 5-6 வருஷமா வச்சுக்கிட்டு இருக்கேன். 5-6 வருஷமா விளக்கு போட்டுட்டு இருக்காங்களா? ஐயா தான். யார்? நீங்க தான். ஐயா தான் போடுறாங்க. இப்போ இந்த இடத்துல சாமி கும்பிடுறாங்கன்னா இங்கே நின்று சாமி கும்பிட்றதுக்கு மாதிரி எதுவுமே தெரியல. எல்லாமே உடஞ்சு போய் கிடக்குது. இதெல்லாம் எப்போ உடைய ஆரம்பிச்சது இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா? இப்போ இந்த மலை ஒரு திருப்பி எம்ஜிஆர் வீட்டில் ஒரு மலை வந்துச்சு. எம்ஜிஆர் வீட்டில் எம்ஜிஆர் காலத்துலயா? இப்போ 2 கல்லு விழுந்தது. அதில் வந்து எம்ஜிஆர் காலத்துல அந்த டைம்ல வந்து மழை பெஞ்சிருக்கா? என்ன ஒரு 1080 ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றாங்க. 40 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றாங்க. ஒரு கல்லு வந்தது. அப்புறம் ஒன்று ஐயா தான் விளக்கு ரெகுலராக ஏற்றுறாங்க 5 வருஷம். நாங்கள் நம்பிக்கை உங்களுக்கு இருக்கு. ஆனால் ஒரு சாமி போட்டோவே இல்லாமல் சாமி இந்த மாதிரி வைக்கவே மாட்டீங்களா? வச்சு அப்படி கும்பிட மாட்டாங்களா? இல்லை, முருகர் போட்டோ இருக்குது. ஒன்று பழைய படம் இருக்கு. இது யாரு இந்த காலத்துல கட்ட எவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடி கட்ட எதுவுமே தெரியாது. எந்த காலமும் தெரியாது. எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்படியே தாங்க இருக்கு. இங்கதான் இருக்கா? அதாவது கல்வெட்டு இந்த இடத்துல இருக்கிற மாதிரி எதுவுமே இல்லைங்களா? கல்வெட்டுல இங்க அங்க எப்படி அவ்வளவு தூரம் அப்படி அந்த கல்லு தூண் போய் அங்க போய் கிடக்குது? இதுப்பா அதெல்லாம் சும்மா அப்படி தட்டிக்கிது. இது வரைக்கும் பிளாட் இருக்குல்ல, நிறைய போட்டாங்க ஆதீனத்துல. இந்த கோபுரத்தினுடைய விஷயம் என்னன்னா ஒரு அறத்திட்டம் தான் இருக்கு. இப்ப நீங்க நிக்கிறீங்கல்ல, அது வரைக்கும் இருக்குன்னு கட்டணும். இப்படி ஸ்டெப்பா படி இருக்கும். இந்த கீழே கிடக்கிறதெல்லாம் படிதான். இந்த ஒட்டி வச்சிருந்த கல்லு பூரா எல்லாம் உளுந்துருச்சு. இப்ப இந்த இடத்தோட பேர் வந்து மொட்டை கோபுரம் வச்சிருக்காங்க. எதனால மொட்டை கோபுரம்? மொட்டை கோபுரம் எல்லாம் கிடையாது. அது நம்மளா நிறைவேற்றிக்கிட்ட வேலை தான். இது ஒரு மாதிரி ஒரு சன்னதி மாதிரி தான் இருந்திருக்கு. ஆனா சன்னதியில எந்த இது பீடமும் கிடையாது. பீடம்னா சிலை கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இது எப்படி சொல்றதுன்னா, ராஜராஜ சோழன் கட்டினார்ல, அப்ப போர் தொடுத்தப்பெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு அந்தரங்கம் ஒண்ணு வச்சிருப்பாங்க. அவங்க உங்களுக்குள்ளயும் இருக்கும், எனக்குள்ளயும் இருக்கும், அவருக்குள்ளயும் இருக்கும். அது ஒரு சைட்டுன்னு தான் சொல்லணும். அதை நாங்க கண்டது. எனக்கு வயசு இப்ப உங்களுக்கு என்னங்க வயசு? 70 இருக்குமா? 75 வயசு இவர் பார்த்திருக்காரு. நான் 51 வயசுமா நானும் பார்த்தேன். நாங்கெல்லாம் விளையாண்டதே இந்த எம்ஜிஆர் காலகட்டத்திலேயே இந்த 2-3 கல்லெல்லாம் இங்க இருந்து இடிஞ்சு விழுந்ததுக்கு அப்புறமேட்டு தான் எல்லாம் விழுந்திருக்குன்றாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல கீழே எங்கேயோ ஒரு கல்வெட்டு இருந்திருக்கும். அது அப்படியே கீழே இருந்திருக்கும். இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா இதுல பாத்தீங்கன்னா இப்ப நாங்க பார்த்த லெவல் இவ்வளவுதான். உள்ள அதுக்கு போறதுக்கு வழி இருக்குங்களா? மேல அந்த கோபுரத்துக்கு போறதுக்குலாம் இதுல பெயிண்ட் அடிச்சு அந்த மாதிரி பார்த்ததே இல்லை. நாங்க பார்த்ததே இல்லைங்க. உள்ள போலாமா? நாங்க அங்க போங்க, அதனால என்ன இருக்கு. இப்ப நாங்க வந்து தெய்வமா வழிபடுறோம், அவ்வளவுதான். எங்களுக்கு ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை எப்ப இருக்குங்கிறது அது எங்களுக்கு மட்டும் தான் தெரியும். புரியல, அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. போங்க. இது உடஞ்சிடாதுங்களா? அதெல்லாம் ஒண்ணும் பயப்படாதீங்க. ஏறுங்க. உளுந்தா இங்க எங்களுக்கு எந்த மேல உளுந்தா உங்க மேல உழுவோம்.
வந்து யாரும் நின்று இருக்கேன்னா இது வந்து ஒரு ஸ்டேஜ் மாதிரி இருந்திருக்கு இந்த இடத்துல ஃபுல்லா. வேணா பாருங்க எவ்வளோ ஹைட்டில் போகுதுன்ட்டு. ஆனால் இந்த இடம் ஃபுல்லாக உள்ள பயங்கர கிளியராக இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஓரளவுக்கு லைட்டு காமிக்கிற அளவுக்கு நல்லா கிளியர் இருக்கு. இதோட இது பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்காக வச்சிருக்காங்க. இதோட 4 சைடுமே வந்து செம்ம ஸ்ட்ராங்காக வச்சிருக்காங்க. நல்ல ஒரு பேஸ், நல்ல பெரிய பேஸாக வச்சு தான் மேலே ஏற்றிருக்காங்க. இதுக்கு மேலே ஏற முடியுற அளவுக்கு ஏதாவது இருக்குதான்னு பார்த்தா வாய்ப்பு இல்லை. ஸோ கைஸ் ஆக்சுவலாக வந்து இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம ஏறி பார்த்தாச்சு. இதுக்குள்ளே என்னென்னமோ பாருங்க, இளநீ, பப்பாளி, விளக்கெல்லாம் வச்சுருக்காங்க. இது தெரிஞ்சு கருப்பு சாமின்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த இடத்துல ஏதோ குட்டி குட்டியாக கிடக்குது, என்னன்னு தெரில. முனீஸ்வரர் கோயில்னு சொல்லுவாங்க. ஆனால் இதில் வந்துட்டு எங்கேயாவது வந்து ஸ்டாச்சு இது ஏதாவது கல்வெட்டு மாதிரி ஏதாவது இருக்குதான்னு தான் தேடி பார்த்துட்டு இருக்கேன். கல்வெட்டு எந்த கல்வெட்டுமே இல்லை. ஸோ நான் வெளியே போயிட்டு இதோட வெளிப்புறத்தை எல்லாமே உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்து ப்ரோ, ஆக்சுவலா இதுல இருந்து பாக்குறதுக்கு ரொம்ப குட்டை சின்னதா இருக்க மாதிரி இருக்கு. சின்னதெல்லாம் கிடையாது. ஆக்சுவலா இது வழியா நான் போறேன். பாத்தீங்கன்னா இந்த இடத்துல சாமி இருந்திருக்கு. ஆனா இந்த இடத்துல சாமி இருந்ததுக்கு உண்டான எதுவுமே இல்லை. இங்க வெறும் அப்படியே எம்டியா இருக்கு. ஏதோ சின்ன இந்த கோயில நான் பார்த்த வரைக்குமே எந்த டிசைனுமே இல்லைங்க. நல்லா பாத்தீங்கன்னா எந்த டிசைனுமே இல்லை. ஃபுல்லா அப்படியே பிளைனா இருக்கு. ஒரு கல் வச்சிருக்காங்க, நல்லா பிளைனான கல்லா தூக்கி வச்சிருக்காங்க. வேற எந்த டிசைனும் இல்லை. ஒரு சின்ன கல்வெட்டு கூட பார்க்க முடியல. ஆனா கண்டிப்பா வந்து இது வந்து ஒரு 1000 வருஷத்துக்கு மேலதான் கண்டிப்பா இருக்கணும். இது வரைக்குமே வந்து ஒரு கோயிலுக்குள்ள வந்து ஒரு கோயில டிசைனே இல்லாம பாத்திருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது இந்த கோயிலா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சுத்தமா கொஞ்சம் கூட டிசைனே இல்லை. ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு வண்ணங்களால ஓவியம் ஏதாச்சும் ஒரு இந்த என்ன சொல்றது ஒயிட்டு ரெட்டு கலந்து ஏதாவது ஒரு பெயிண்டிங்னாச்சும் இருக்கும். ஒரு பெயிண்டிங்குமே காணா, ஒரு டிசைனையுமே காணா, ஒரு ஸ்டாச்சு கூட காணா. ஒரு எதுவுமே இல்லாம ஒரு கோயில வந்து வணங்கிட்டே இருக்காங்க எல்லாருமே. ஆனா நான் கேட்டதுக்கு நிறைய 2-3 பேர் என்ன சொன்னாங்க கேட்டீங்கன்னா எங்களுக்கு மட்டும் தான் தெரியும் அதோட பவர் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ கண்டிப்பாக அவங்களோட நம்பிக்கையை வந்து நான் மதிக்கிறேன். ஏன்னா ஒரு சில பேர்த்துக்கு நம்ம வீட்டில் எப்படி சாமி கும்பிட்றோமோ இவ்வளோ பெரிய விஷயத்த அவங்க டெய்லியுமே சாமி கும்பிட்டு இருக்காங்க. அது வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து விளக்கு போட்டு சாமி கும்பிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. ஸோ இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அவங்களும் இன்னைக்கு வந்திருக்காங்க. அவங்க சாமி கும்பிட்டுக்காக வந்திருக்காங்க. ஸோ அதுதான் ஒரு நல்ல விஷயம் இந்த இடத்துல நடந்திருக்கு. ஸோ கோயிலை சுற்றி நான் காமிக்கிறேன் எப்படி இருக்க போகுதுன்ட்டு. ஏன்னா இருட்டாக போகுது. கரெக்டாக வந்து 6 மணிக்குள்ளே வந்தாச்சு. பாருங்க, நீங்க உள்ள அந்த கோயிலுக்குள்ளாவே பார்த்துருப்பீங்க. மேலே பாருங்க ஒண்ணுமே இல்லை, வெறும் மொட்டையா நிக்குது இந்த இடம். இப்போ அங்க மேலே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எத்தனை லேயர் இருக்குன்னா இதுல இருந்து ஒரு இந்த கோயிலோட ஹைட்டு குறைஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 60 அடி இருக்கும்னு நினைக்கிறேன் அதோட ஹைட்டு. இந்த 60 அடியில வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா ஸ்டாச்சுஸுமே வந்து பார்த்தீங்கன்னா தலையே இல்லாமல் இருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா எல்லா தலையுமே மேலே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்னால் இதை ஜூம் பண்ண முடியலங்க, கோபுரம்னால என்னால் ஜூம் பண்ண முடியல. ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்க எல்லா ஸ்டாச்சுஸ்லையுமே ஒரு கட்டத்துக்கு மேலே போக பார்த்தீங்கன்னா சுத்தமாக அந்த இடத்துல தலையே இல்லை, எல்லாம் ஒரு மாதிரி உடஞ்சு கிடக்கு. ஆனால் இதுக்கு மேலே போகிறதுக்கான வழி சுத்தமாக கிடையாது. எப்படி அதில் போயிருக்காங்க அப்படின்னு தெரியல. ஸோ ஆக்சுவலாக வந்து இப்போ தான் ரீசெண்டாக வந்து இந்த இடத்த வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. இதான் வந்து மெயின், இதான் ஒரு ரியல் எஸ்டேட் எதாவது இந்த இடத்துல போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பாருங்க அந்த கோயிலோட இது எப்படி இருக்குதுன்ட்டு. கரெக்டா ஒரு சூரியன் உதயம் அந்த இடத்துல கரெக்டா அந்த இடத்துல வச்சிருக்காங்க. அந்த இடத்துல ஸ்ரீதேவியா மகாதேவியா தான் வச்சிருக்காங்க. ஸோ இந்த இடத்துலயும் வந்து குமிச்சு வச்சிருக்காங்க. ஆக்சுவலா நிறைய குமிச்சு வச்சிருக்காங்க. அதான் இதுல என்ன இருக்குது அப்படின்றதுதான் உங்களுக்கு தெரிய வரல. அந்த 2 செல்லுமே பார்த்தீங்கன்னா
சிங்கம் மாதிரி இருக்கு. அந்த சிங்கம் ஒரு திட்டு மாதிரி வச்சிருக்காங்க. இந்த அதோட மேல இருக்க சிங்கக்கல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன சிங்கக்கல் இருக்கு. உங்களுக்கு பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும். ஸோ மேலே அந்த சிங்கக்கல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி குட்டியாக இருக்கு. ஒரு சின்ன சின்ன சிங்கக்கல்லாக இருக்கு. அதாவது இது வந்து சோழர் காலத்தில் வந்து கட்டப்பட்ட ஒரு சிங்கக்கல் மாதிரி தான் எனக்கு தெரியுது. மேலே சின்ன 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 தான் அப்படியே மேலே வரைக்கும் போயிட்டே இருக்கு. மேலேயும் வந்து ஒரு செடி முளைச்சிருக்கு. இது ரொம்ப அழகானது என்னன்னா, நல்லா வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு மேலே நிலா தெரியுது பாருங்க. எவ்வளோ அழகா தெரியுது பாருங்க நிலா. ஆனா இந்த இடத்துல ஒண்ணுமே இல்லாம இருக்கு. அதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. மேல வந்து பாத்தீங்கன்னா ஏதோ செடியெல்லாம் நிறைய முளைச்சிருக்கு. இதை ஒரு நாள் வந்து நம்ம இதை கிளியர் பண்ணலாம். இது மேல இருக்கிறது எல்லாமே இது மேல ரொம்ப அசிங்கமா பார்த்தீங்கன்னா பெரண்டையெல்லாம் நிறைய வந்திருக்கு. பெரண்டை நிறைய செடியெல்லாம் வந்திருக்கு. ஸோ இது மேல பெரண்டை இருக்கிறது நல்லதுதான். ஆனா இப்போ இது பெரண்டை இப்போ இதுக்கு மேல இருந்தது வந்து இந்த கோபுரத்தையே ஃபுல்லாவே காலி பண்ணிடும். ஸோ அதனால வந்துட்டு அதை நம்ம ஒரு நாள் ஃப்ரீயாக டைம் கிடைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அதை நம்ம ரெக்டிஃபை பண்ண பார்க்கலாம். அதாவது அதை கிளியர் பண்ணி சரி பண்ணுறதை பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் சொன்னேன் இல்லையா, வெள்ளிக்கிழமை வந்து விளக்கு ஏற்றிட்டு போயிட்டாங்க. சாமி கும்பிட்டுலாம். ஆக்சுவலி நான் உள்ளே போகும்போது இந்த திண்ணூர்லாம் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ வச்சுட்டு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது வரைக்கும் நல்லது, நல்லா இருக்குங்க. இப்போ வந்து அந்த வாசம் நான் ஃபஸ்ட்டு உள்ளே வரும்போது ஃபுல்லாகவே அந்த பூச்சியோட வாசம் தான் நிறையா இருந்தது. ஸோ இப்போ வந்து பார்க்கும்போது கொஞ்சம் ரொம்ப அமைதியாகவும் மன நிம்மதியாகவும் இருக்குது. இதை பார்க்கும்போது எனக்கு என்ன ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா, இங்கே பாருங்க அப்படியே சொறி மாதிரியா பிடிச்சி எல்லாமே குதறி கீழே எல்லாமே வெளியே தள்ளி கிடக்கு. இந்த கல்லெல்லாம் வந்து இங்கே பாருங்க, காமிக்கிறோம். இது வரைக்குமே வேறு எந்த இடத்துலையுமே டிசைன் இல்லை. இந்த இடத்துல மட்டும்தான் டிசைன். இந்த கோவில்லே இருக்கிற ஒரே டிசைன் எனக்கு நான் பார்த்த வரைக்கும் இது ஒன்று தான். அதை தாண்டி வேறு எதுவுமே இல்லை. அது இன்னொரு இது என்னென்னு கேட்டிங்கன்னா, இதுதான் எனக்கு தெரிஞ்சு அதை ஃபினிஷிங் நினைக்கிறேன். அந்த ஃபினிஷிங் இந்த கல் இங்கே இருக்குது இல்லையா, அந்த கல்லோட இதுக்கு அடுத்தது இதோட ஃபினிஷிங் இப்படி இருந்திருக்கு. இந்த கல் இது எந்த அளவுக்கு சாஞ்சு கீழே வந்திருக்குன்னு பாருங்கள். அண்ட் இன்னொரு எதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த அபிஷேகம் பண்ணதுக்கப்புறம் அதுலேருந்து இந்த அபிஷேகம் பண்ணி வெளியே வர அந்த கோமுகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வழியாக தான் வந்து அபிஷேகம் தண்ணியெல்லாம் வந்து வெளியே வரும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உடச்சி அதாவது அங்கே கூட கிடக்கலாங்க, அது அந்த சைடில் கிடக்குது. நான் அங்கேயும் அது பக்கத்தில் போய் காமிக்கிறேன் பாருங்க. ஸோ அதில் ஃபுல் பாடி எங்கேருந்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா எங்கே இருந்துச்சுன்னா இந்த இடத்துல இருந்துச்சு. ஸோ இங்கே இருந்துச்சு. இந்த இடத்துல இருந்து அங்கே காமிக்கிறேன் பாருங்க. அது எங்கே கிடக்குது பார்த்தீங்களா, அவ்வளோ தூரம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஜேசிபி ஒர்க் போயிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல ஜேசிபி ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே தள்ளிட்டு போயிட்டு அங்கே கொண்டு போயிட்டாங்க. இப்படி தான் இருக்கிற எல்லா வரலாறுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்தில் இப்போ வந்து சொல்லலாம். இது வந்து சோழர்கள் வந்து பாண்டியர்கள் அழிச்சாங்க. பாண்டியர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாயக்கர்கள் அழிச்சாங்க. நாயக்கர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்க பிரிட்டிஷ்காரங்க அழிச்சாங்க. இப்படியே நிறைய சொல்லிட்டே போகலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு நம்மளோட வரலாறை நம்ம மட்டும்தான் அழிச்சிட்டு இருக்குன்றதான் உண்மை. எடுத்துக்காட்டு அங்கே பார்த்துங்க, இன்னைக்கு இங்கே கிடக்குது, நாளைக்கு அது மண்ணுக்குள்ளே சுத்தமாக போயிடும். நம்மளால அதை பார்க்கவே முடியாது. ஸோ அதனால தான் இந்த வீடியோவை நான் பதிவு பண்ணி போடுறேன். என் தலை மேலே எனக்கு இது பாருங்கள், இருக்கிற எல்லா கோபுரமே வந்து பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இருக்கிற எல்லா கோபுரமே வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் பெரிய கோயில் மாதிரி தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா ஒன்று மட்டுமே நம்ம பிரமிப்பாக பார்க்கக்கூடாது. இதையும் தாண்டி நிறைய இடத்துல பிரமிப்பாக இருக்குது. இந்த மாதிரி இடத்துக்கு நம்ம வந்து சாமி கும்பிட்டா மட்டும்தான் இந்த மாதிரி இடத்துல வந்து நம்மளால் கண்டிப்பாக மீட் எடுக்க முடியும். இதுவும் நல்லாயிருக்கும். அண்ட் ஸோ இன்னும் வந்து காமிக்கிறேன் பாருங்கள், பக்கத்தில் போய் காமிக்கிறேன். நான் இப்போ சொன்னேன் இல்லையா, இந்த இடத்துல எங்கேயுமே டிசைன் இல்லைன்ட்டு. இது இந்த டிசைன் எங்கேயுமே கிடையாது. இதில் ஒன்று சின்ன மிக்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. என்னன்னு தெரில எனக்கு. கல்லெல்லாம் இந்த இடம் வந்து இந்த இடம் மட்டும் கல் நல்லா சாஃப்டாக இருக்குது. ஆனால் இந்த இடத்துல எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா யாரோட சின்னதும் சுத்தமாக கிடையாது. உடஞ்சி போய் கீழே கிடக்கு. இது அவ்வளோதான். இனிமேட்டு இதை ஒட்ட வைக்கவும் முடியாது. இனி அது சேர்ந்து அந்த இடத்துல இருந்தாலுமே நல்லாவும் இருக்காது. ஸோ எப்படி கிடக்குதுன்னு மட்டும் பாருங்க. இன்னும் டேமேஜாக கிடக்குது. நினச்சி காமிக்கணும். இது பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருந்திருக்கு. இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு யூஸ் கூட அந்தளவுக்கு பெரிய பயங்கரமாக யூஸ் கூட ஆயிருக்காது. ரைட்டு, இது எவ்வளோ பெருசாக இருக்குன்றது பாருங்கள். இது அந்த இடத்துல இருந்துச்சுன்னா எவ்வளோ பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்திருக்கும். இது வந்து இப்போ நான் கையில் வச்சுருக்கேன்னு பார்த்தீங்களா,
இது வந்து ஒரு கழுகோட இறகு. சாதாரணமாக எல்லா இடத்துலையும் வந்து கிடச்சிடாது, இந்த கோயிலில் வந்து கிடச்சிருக்கு. ஆனால் இதை சுத்தம் பண்ணுறதுக்கு எனக்கு கிடச்சிருக்கு. எனக்கு அதுதான் ரொம்ப பெரிய ஆச்சரியமாக இருக்குது. நம்மளால் முடிஞ்சது கீழே கிடக்கிறத நம்ம சுத்தம் பண்ணிட்டு போகலாம். ஏன்னா இன்னொருத்தவங்க வரவங்களும் இது என்ன நினச்சிடக்கூடாது, இது என்னவா இருக்கும் அப்படின்னு கூட நினச்சிடக்கூடாதுன்றதுக்காக தான் இதை நான் கிளியர் பண்ணி வச்சுட்டு போகிறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அண்ட் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான அதாவது பேரே இல்லாத கோயிலும் இல்லை கடவுளே இல்லாத ஒரு கோயிலையுமே நான் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஆனால் வணங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இந்த இடத்த வந்து பார்க்கட்டும். தேங்க்யூ ஸோ மச். பாய். கேட்ச் யூ ஆன் another வீடியோ.